இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப டயர்டா வந்திருக்கோம்டா. இந்த நேரத்துல இவ்வளவு சமைக்க முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க எங்களுக்கு. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நாங்க தான் எல்லாம் கூட இருக்கோம்ல, எல்லாரும் ஹெல்ப் பண்றோம். எல்லாரும் சேர்ந்து சமைப்போமே. அதுவும் கரெக்ட் தான். நாங்க ஹெல்ப் பண்றோம். என்ன கண்மணி? வள்ளி, நீ போய் பை எடுத்துட்டு வா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. இரு. ஏன் நாங்கெல்லாம் போக மாட்டோமா? டேய் டேய், தெரியும்டா நீ எப்படி வாங்குவேன்னு. 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 20 ரூபாய் கொடுத்துட்டு வருவேன். உனக்கு பேரம் பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஹலோ, இப்ப நம்ம ஒன்றும் பழைய மாதிரி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து வந்துருச்சு, கடை வந்துருச்சு, தாராளமா செலவு பண்ணலாம். டேய், உட்கார்ந்து தின்னா மலை கூட மடுவாயிடுண்டா. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. ஏற்கனவே எப்படி பட்ஜெட்ல குடும்பம் நடத்தினோமோ அதே மாதிரிதான் இனிமேலும் நடத்தணும். பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்யறதெல்லாம் இனி ஆகாது தம்பி. டேய், நீங்க என்ன தனியாள் நினைச்சிட்டீங்களா? இந்த வீட்டுக்கு 3 வாரிசு வரப்போகுது. எல்லாரும் தகப்பனாக போறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பெல்லாம் கூட போகுது. அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வள்ளி, போய் பைய எடுத்துட்டு வா போ, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வீரா. மாமா, என்ன மாமா? இந்தாமா, அவன் கேட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டமா. சமையலுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணு. சரிங்க மாமா. மாமா, மீன் எல்லாத்தையுமே ஆஞ்சே வாங்கிட்டு வந்திருக்கீங்க போலயே. ஆமாமா, எல்லாமே கட் பண்ணி கிளீன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். உங்க யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. அப்படியே எடுத்துட்டு போய் குழம்பு வைக்க வேண்டியதுதான். சரிங்க மாமா. என்ன இதெல்லாம் எவ்வளவு ஆச்சு? என்னடா எங்கடைய கணக்கு கேக்குறியா? இல்ல, இவ்வளவு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். 2500 ரூபாய் ஆச்சு. என்ன 2500 ரூபாயா? இதுவே நான் போயிருந்தா 1500 ரூபாயில முடிச்சிருப்பேன். கேட்டா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறேன்றவீங்க. என்னமோ பண்ணுங்க போங்க.